திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு தலைவரின் பிறந்த நாள் 364 சொற்பொழிவாளர்களுடன் 182 பொதுக்கூட்டங்கள் ஒரு மாவட்ட கழகத்தில் நடத்தப்பட்டது என்பது இதுவே கழக வரலாற்றில் முதன்முறை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல, வேறு எந்த அரசியல் இயக்கத்தின் வரலாற்றிலும் ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியிருக்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதம் முழுவதும் 364 சொற்பொழிவாளர்கள் பேசி 182 இடங்களில் மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்த நாளினை ஒட்டி ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது என்பது தென் சென்னையின் ஒரு புகழ்மிக்க ஒரு பதிவாகும். அந்த வகையில் நம்முடைய ஜேஇ பாண்டியன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய பிறந்த நாளினை ஒட்டி அவர் என்ன நிகழ்ச்சி நடத்தவிருக்கிறார் என்று அவரிடத்தில் கருத்து கேட்டபோது, நண்பர் பாண்டியன் அவர்கள் என்னிடத்திலும் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடத்திலும் அதேபோல் திரு வெங்கடேசன் நம்முடைய மேடவாக்கர் ரவி போன்றவர்களிடத்திலெல்லாம் எடுத்து சொன்னது, நான் ஒரு மாத காலம் இந்த ஊராட்சி பகுதியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சிக்குரிய செயல் அது. இந்த பகுதியில் பிறந்த இந்த ஒரு மாத காலம் பிறந்த ஏறத்தாழ 47 குழந்தைகளுக்கு இன்றைக்கு தங்க மோதிரங்கள் அணிவிக்கிற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நண்பர்கள் இங்கே எடுத்து சொன்னதைப் போல இது தாய்மாமன் சீர் என்று சொல்லப்படுகிற வகையில் இந்த குழந்தைகளின் மாமன்மார்களாக வருகை தந்திருக்கிற சகோதரர்களின் சகோதரர்களாக இந்த மோதிரங்களை வழங்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய நண்பர் பாண்டியன் அவர்களுடைய அவர் ஏற்கனவே இந்த பகுதியில் நடத்திய பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்வுகளாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்திட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமான நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி காட்டுவார். அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த 47 குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கிற நிகழ்ச்சியும் ஒரு மாடல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு அரசு மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. இங்கே கூட நானும் நம்முடைய அரவிந்த் ரமேஷும் வந்தவுடன் கருப்பு சிவப்பு பலூன்களினால் ஆன அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நிச்சயமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு விமர்சனம் வந்துவிடும், தங்களுடைய கட்சி வண்ணத்தை நிகழ்ச்சியில் காட்டினார்கள் என்கின்ற விமர்சனம் வந்துவிடும் என்பதாலே தான் நான் வந்தவுடன் பாண்டியன் மனது புண்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த பலூன்களை எல்லாம் உடனடியாக அகற்ற சொன்னேன். அது இப்போது எல்லா பலூன்களும் அகற்றப்பட்டிருக்கிறது. சொன்னவுடன் அதை மிக சிறப்பான வகையில் செய்து முடித்த நண்பர் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயல் வீரர்களும் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறை. எனவே அந்த வகையில் நண்பர் பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதில் ஒரு முன்மாதிரி தோழராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய தாய்மார்களை பொறுத்தவரை அவர் இங்கே அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே இது டிசம்பர் 27ஆம் தேதி தந்திருக்க வேண்டிய ஒரு நடந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் பாரதத்தின் முன்னாள் பிரதமராக இருந்த பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் இயற்கை எழுதியதையொட்டி அரசு நிகழ்வுகள் ஒரு 7 நாட்கள் நடத்தக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு கட்டுப்பாடு இருந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாமல் போய் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு மிக சிறந்த பொருத்தம், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு தரப்படுகிற மோதிரங்கள் தமிழர் திருநாளை ஒட்டி சமத்துவ பொங்கலை ஒட்டி தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான பொருத்தம். அந்த வகையில் தாய்மார்களும் கூட நீங்கள் அப்போது ஏன் தரவில்லை என்று அவர்கள் வருத்தப்படவும் மாட்டார்கள். இப்போது தந்து கொண்டிருப்பதற்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைவார்கள். பொங்கல் திருநாளை ஒட்டி எங்கள் குழந்தைகளுக்கு
வழங்கப்படுகிற இந்த மோதிரத்தை நாங்கள் பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறோம், பெரிய வாழ்த்துக்களாக நாங்கள் இதை கருதுகிறோம் என்று சொல்லித்தான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நண்பர் பாண்டியன் அவர்கள் மகிழ்ச்சி அடையலாம் என்று சொல்லி நண்பர் பாண்டியன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன். அது நேற்றைக்கு நிரூபணமும் ஆகியிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போது ஒரு சில எதிர்க்கட்சியினர் இந்த ஆட்சியை பார்த்து இது விடியல் ஆட்சியா என்று கேட்டு கேள்வி கடைகளை எழுப்பி கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு ஆம் இது விடியல் ஆட்சிதான், இன்றைக்கு 1,16,00,000 தாய்மார்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தந்து அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்திருக்கிறோமே, இதுதான் விடியல், இது விடியல் ஆட்சிதான் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். 2021 மே 7க்கு முன்னால் அரசு பேருந்துகளில் 32 லட்சம் மகளிர் மட்டுமே பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு இலவச பஸ் பயணம் என்கின்ற வகையில் விடியல் பயணத்தை தொடங்கியதற்கு பிறகு நாள்தோறும் 57 லட்சம் மகளிர் இன்றைக்கு இலவச பயணத்தை, பேருந்து பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்களே, அந்த வகையில் ஒரு 25 லட்சம் மகளிர் புதிதாக அரசு பேருந்துகளில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிப்பு என்று வந்து கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவிகிதம் 49% மகளிர் இன்றைக்கு வேலைக்கு செல்லும் நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இது மகளிர் வாழ்வில் விடியல் ஏற்படுத்துகிற ஆட்சிதான், இது விடியல் ஆட்சிதான் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அதேபோல் 34,000த்திற்கும் மேற்பட்ட அரசு தொடக்க பள்ளிகளில் படிக்கிற 17.5 லட்சம் குழந்தைகளுக்கு காலையில் உப்புமா, பொங்கல் என்று பல்வேறு வகைகளிலான சத்துள்ள உணவு, காலை உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தால் இன்றைக்கு மகளிர் அடைகிற மகிழ்ச்சியும் மழலையர் அடைகிற மகிழ்ச்சியும் விடியலை தரும் நிகழ்வுதான். எனவே இது விடியல் ஆட்சி என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பெருமிதத்தோடு எடுத்து சொன்னார்கள். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் இன்றைக்கு உயர்கல்வி படிக்க முடியாமல் அவர்களுக்கு இருந்த இந்த பொருளாதார சிக்கல், அதை நீக்கி இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை தந்து இளங்கலை வகுப்புகளில் படிப்பவர்களுக்கு படிப்பு முடிகிற வரை 36,000 ரூபாய், டிப்ளமா படிக்கிறவர்களுக்கு 24,000 ரூபாய், பொறியியல் பயில்பவர்களுக்கு 48,000 ரூபாய், மருத்துவம் படிப்பவர்களுக்கு 60,000 ரூபாய் என்று மாதந்தோறும் அவர்களுடைய உயர்கல்வி முடிகிற வரை தரப்படுகிற அந்த உதவித்தொகை, அதனால் மாணவியர் பெறுகிற ஊக்கம், உற்சாகம், இதன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் சேருகிற மாணவியரின் எண்ணிக்கை 34% உயர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான இந்த மகிழ்ச்சி இளம் பெண்களின் முகங்களில் இன்றைக்கு நிழலாடி கொண்டிருக்கிறது. அதுதான் மகளிரின் விடியல். எனவே இது விடியல் ஆட்சிதான் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிகுந்த சிறப்போடு எடுத்து சொன்னார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை எடுத்து சொல்லி இந்த விடியல் ஆட்சிக்கான உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போனார். அந்த வகையில் நாமும் கூட இதை நீண்ட நேரம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, பொருளாதார புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மகளிர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சைதாப்பேட்டையில் கடந்த 8 நாட்களாக கோலப்போட்டி நடத்தி கொண்டிருக்கிறேன். கோலப்போட்டி என்றால் போட்டி என்று அறிவித்து பங்கேற்பவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும், சிறந்த கோலங்களுக்கு முதல் 3 பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்து
அந்த போட்டிகளை கழகத் தோழர்கள் மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நேற்றைக்கு நடத்தப்பட்ட போட்டியில் 1548 தாய்மார்கள் குடும்பத் தலைவிகள் கோலமிட்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினம் கோட்டுப்புறம் பகுதியில் 2304 தாய்மார்கள் கோலம் போட்டிருந்தார்கள். அதற்கு முன்தினம் 2000, அதற்கு முன்தினம் 2600. இன்றைக்கு மடுவின்கரை பகுதியில் கோலம் போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற வழியில் நானும் அண்ணன் குணசேகரன் அவர்களும் பாலவாக்கம் மனோகரன் அவர்களும் விசாரித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு அந்த பகுதியில் மட்டும் சற்றொப்ப 3000 மகளிர் மடுவின்கரை பகுதியில் கோலம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார்கள். இந்த அளவுக்கு தாய்மார்கள் ஈடுபாட்டுடன் வந்து திமுக கழகத்தினர் நடத்துகிற நிகழ்ச்சி என்பதால் கொஞ்சமும் கூட பாரபட்சம் காட்டாமல், கொஞ்சமும் கூட கட்சி மாற்றங்களுக்கு இடம் தராமல் இன்றைக்கு இந்த போட்டிகளில் பங்கேற்றிருப்பதன் மூலம் திமுக கழகத்தை ஒட்டுமொத்த மகளிரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சைதாப்பேட்டையில் நடைபெற்று கொண்டிருக்கிற கோலப் போட்டிகள் சான்று. அந்த வகையில் தொகுதியில் இருக்கிற 100% மகளிரும் இன்றைக்கு ஈடுபாட்டுடன் அந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது சைதாப்பேட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மகளிர் அடைந்து கொண்டிருக்கிற மகிழ்ச்சிகளுக்கு இதுவே இன்றைக்கு சான்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி என்பது மகளிருக்கான விடியலாட்சி, இளம் தலைமுறையினருக்கான விடியலாட்சி, குழந்தைகளுக்கான விடியலாட்சி. ஏன் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினருக்குமான விடியலாட்சி என்கின்ற வகையில் இந்த ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக சிறப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதயநிதியின் உதய நாள் என்று சொன்னவுடன் பல பேருக்கு எரிச்சல் ஏற்பட்டு விட்டது. தினந்தோறும் இவர்கள் இப்படி உதயநிதிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்களே என்று. அப்போது நானும் கூட என்னுடைய சமூக வலைதளத்தின் மூலம் பதிவிட்டேன், உதயநிதியின் உதய நாள் என்பது ஏதோ அவரை மகிழ்விப்பதற்காக நடைபெறுகிற பிறந்த நாள் விழா கூட்டம் மட்டுமல்ல. ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, அவருடைய பிறந்த நாளை சாக்காக வைத்து, அவருடைய பிறந்த நாளை காரணமாக வைத்து இன்றைக்கு நாங்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் எத்தனை பேர், எத்தனை 100 பேர், எத்தனை 1000 பேர் பங்கேற்றார்கள் என்பதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய பிறந்த நாள் விழா என்பது ஏழை எளியவர்கள் பயன்பெறத்தக்க வகையிலான விழாவாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இனிய நண்பர் பாண்டியன் அவர்கள் ஒரு 47 குழந்தைகள், அவர்கள் வளர்ந்து பெரிய ஆட்களாகிற போது கூட அவருடைய தாய்மார்கள் சொல்லுவார்கள், நீ பிறந்தவுடனே உனக்கு உதயநிதியின் பிறந்த நாளை ஒட்டி பாண்டியன் என்கின்ற சித்தலப்பாக்கத்தைச் சேர்ந்த உன்னுடைய மாமன் மோதிரம் அணிவித்து மகிழ்ந்தார் என்று சொல்லுகிற நிலை என்பது எக்காலத்திலும் நிலைக்கும். அந்த வகையில் ஒரு நிலைத்த காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கிற இனிய நண்பர் பாண்டியன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். பாண்டியனுக்கு உறுதுணையாக ஊக்கமளித்து அவரை உற்சாகப்படுத்தி இயக்க பணியாற்றி வரும் ஒன்றிய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களுக்கும், பாண்டியனுக்கு உறுதுணையாக இன்றைக்கு புதிதாக இளைஞரணியில் பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்கினிய ஒன்றிய அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்து, இந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தை திருநாள் மற்றும் தமிழர் திருநாளாம் சமத்துவ பொங்கல் விழா வாழ்த்துக்களை எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.